உயிரெடுப்பான் தோழன். அத்தியாயம் 6. மத்தியான கல்யாண விருந்து முடிந்ததும் மண்டபம் ஓய்ந்து போக ஆரம்பித்தது. நிறைய உறவினர்கள் அன்றைக்கு மதியமே புறப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். முக்கிய உறவினர்களும் கல்யாண சாப்பாடு வயிற்றில் தொம்மென்று உட்கார்ந்திருக்க அதன் கிறக்கத்தை தாளமாட்டாமல் கிடைத்த பக்கம் சுருண்டு ஒரு சின்ன தூக்கத்திற்கு சிக்க முயன்று கொண்டிருந்தார்கள். கட்டியிருந்த மஞ்சள் வேஷ்டியோடு மாப்பிள்ளை கிருஷ்ணா அறையிலிருந்து கட்டிலின் மேல் படுத்து லேசான குரட்டையோடு தூங்கிக் கொண்டிருக்க டேனியல் சிகரெட்டை புகைத்து கொண்டே வெளியே வந்தான். கல்யாண மண்டபம் வெறிச்சோடி போயிருந்தது. மெதுவாய் மாடி வராண்டாவில் நடந்து போய் பத்மஜாவின் அறையை தாண்டினான். தாண்டும் போதே பார்வையை போட்டான். உள்ளே படுத்திருந்த பத்மஜா அறையை தாண்டி கொண்டிருந்த டேனியலை பார்த்ததும் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். ஏண்டி ஏந்திரிச்சிட்ட? யாரோ நம்ம ரூமு வாசலில் நிற்கிற மாதிரி இருக்கு விமலா. விமலா எட்டி பார்த்து விட்டு மலர்ந்தாள். உன்னோட அவரோட ஃப்ரெண்டடி. என்ன சார் தூக்கம் வரலையா? மண்டபத்தை சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அவள் எழுந்து வந்தாள். டேனியல் வந்த 8 மணி நேரத்துக்குள் அவன் ஒரு சினிமா கேமராமேன் என்பது எல்லோருக்கும் தெரிந்து போக அவன் வெகுவாய் பரிச்சலமாயிருந்தான். வாயாடியான விமலா அவனிடம் நிறையவே பேசினாள். நான் மதிய நேரத்தில் தூங்குகிற வழக்கமே கிடையாது மிஸ் விமலா. ராத்திரி நேரத்தில், அதுவும் 5 மணி நேரம் தூக்கம்தான். 5 மணி நேரம் தூக்கம் போதுமா சார்? ஒரு மனுஷனுக்கு அந்த தூக்கம் போதும். ஆமாம், மாப்பிள்ளையும் பொண்ணும் மண்டபத்தை விட்டு எப்போ புறப்படுறாங்க? 4:30 மணிக்கு மேலே. இதுக்கு முன்னாடி போகக்கூடாதா? நேரம் சரியில்லையாம். டேனியல் சிரித்தான். எனக்கு இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். உங்கள் சினி ஃபீல்டில் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்களா? நிறைய பேர் பார்ப்பாங்க. நேரங்காலம் பார்த்து பூஜை போட்டு நியூமராலஜி படி படத்தோட டைட்டிலை வச்சு சென்டிமெண்ட்டாக முதல் சீனை ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படம் லாஸ் ஆகிடும் என்று சொல்லிவிட்டு டேனியல் சிரிக்க அந்த சிரிப்பில் விமலாவும் சேர்ந்து கொண்டாள். நான் சொன்னதுக்கு கல்யாண பொண்ணு சிரிக்க மாட்டாங்களா? டேனியல் பத்மஜாவை பார்த்து கொண்டே கேட்டான். விமலா சொன்னாள். அவள் ரொம்பவும் ஷை டைப். கிருஷ்ணாவும் அப்படிதான். லேடி பேஷண்ட் வந்தால் வெக்கப்பட்டுக்கிட்டே வாயில் தெர்மாமீட்டரை வச்சு பாப்பா. சரியான ஜோடி. ஆமாம், ரூமில் தண்ணி இருக்கா? இருந்தால் ஒரு டம்ளர் கொடுங்களேன். குடிக்கிற தண்ணிக்கு கீழே தான் போகணும். நீங்கள் இங்கேயே இருங்க சார், நான் போய் கொண்டு வரேன் சொல்லிவிட்டு விருட்டென்று கீழே போனாள் விமலா. டேனியல் பத்மஜாவை புன்னகையோடு பார்த்தான். குரலை தாழ்த்தி கிசுகிசுப்பாக வாழ்த்துக்கள் என்றான். நீ என்று உதடு நடுங்கினாள் பத்மஜா. பயப்படாத பத்மஜா, உன்னோட சினிமா பிரவேசத்தை பற்றி நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். மீறி போனால் ஒரு 7-8 தரம் கெட்டு போயிருப்பேன், அவ்வளோதானே. நான் ஒன்றும் கெட்டு போகலை. அன்னைக்கு அவங்க தான் என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னை நம்ப சொல்கிறியா? நீ நம்பினால் நம்பாட்டி போனாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. சரி, அந்த ஒரு நாள் சினிமா பிரவேசத்தை பற்றி உன்னை கட்டிக்கிட்ட என்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லலையா? ஆமாம். ஏன் சொல்லலை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கலாமா? பத்மஜா எச்சிலை சிரமமாய் விழுங்கினாள். டேனியல் கேட்டான். உனக்கு கஷ்டமாக இருந்தால் நான் வேணா சொல்லட்டுமா? வேண்டாம். டேனியல் சிரித்தான். இன்னைக்கு காலையில் மணவரையில் உன்னை பார்த்தப்ப நான் காட்டி கொடுத்துருப்பேன். ஆனால் என் மனசு கேட்கல. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக விருப்பம் இல்லாமல் கூட நீ கெட்டு போயிருக்கலான்னு நினச்சேன். பேசாமல் இருந்துட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கெட்டு போகலை. அவங்க ஃபேமிலிக்கு சினிமான்னா பிடிக்காது, அதான் சொல்லலை. இதோ பார் பத்மஜா, நான் இந்த சினி ஃபீல்டில் 5 வருஷமாக இருக்கேன். அங்கே ஒருத்தன் நடிகன் ஆகணும்னா டைரக்டருக்கு பணம் தரணும். ஒருத்தி நடிகை ஆகணும்னா பல பேருக்கு உடம்ப தரணும். எடுத்த எடுப்பில் ஒருத்திக்கு மேக்கப் டெஸ்ட் நடத்த மாட்டாங்க. ஹோட்டல் ரூம் புக் பண்ணி அந்த யூனிட் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்களெல்லாம் தொட்ட பின்னாடி தான் மேக்கப் டெஸ்ட். இப்போ இருக்கிற எல்லா நடிகைகளும் அப்படி தான் வந்தாங்க. நான் அப்படி இல்லை. நான் நம்ப மாட்டேன். அந்த கபூர் பிரதர்ஸ் பற்றி எனக்கு தெரியும். சரியான பொம்பளை பொறுக்கிங்க. விமலா தண்ணீர் நிரம்பிய டம்ளாரோடு மாடிப்பெறி ஏறி வேகமாக வந்து கொண்டிருந்தாள். அவனை நெருங்கவும் கேட்டாள். என்ன சார், கல்யாண பொண்ணு கூட ஒன்றும் பேசலையா? கம்முன்னு நிற்கிறீங்க. தண்ணீர் டம்ளாரை நீட்டினாள். தேங்க்ஸ். என்னைக்கு சார் மெட்ராஸ் போகிறீங்க? இன்றைக்கே போகணும் தான். ஆனால் ஒரு வாரம் இதே ஊரில் இருக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டேன். இப்போ என்ன படம் பண்ணுறீங்க சார்? தூண்டில் ஒரு மீன். பழைய தலைப்பு மாதிரி தெரியுது. பழைய தலைப்புக்கு தானே இப்போ மவுசு. மங்கம்மா சபதம், குடும்பம், பிரேமபாஸ், இப்படி பழைய பெயர்களால் தான் எத்தனையோ படம் வந்துச்சு. இப்போ ஒரு டைரக்டர் சிவகவி என்கின்ற பழைய பட தலைப்பில் மசாலா படம் ஒன்றை பண்ணிக்கிட்டு இருக்கார் தெரியுமா?
விமலாவுக்கு சிரிப்பு வந்தது. சிவகவி என்ற பேரில் மசாலா படமா? ஆமாம். டேய் வாயரட்ட, என்னை தூங்க வச்சுட்டு நீ இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? குரல் கேட்டு திரும்பினான் டானியல். கிருஷ்ணா புன்னகையோடு நின்றிருந்தான். வாடா மாப்பிள்ள, ராத்திரி முழுக்க நீ தான் முழிச்சுக்கிட்டு இருக்க, அதனால் நீ தூங்குற. எனக்கு தூக்கம் வரல, மண்டபத்தை சுற்றி பார்க்கணுன்னு வந்தேன். மிஸ் விமலா பேச்சுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. சினிஃபீல்டை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை தோழனுக்கும் மதியம் காஃபி எல்லாம் கிடையாதா? வாடா கீழே போய் சாப்பிடலாம். கிருஷ்ணா அறைக்குள் எட்டி பார்த்து சிவரோரமாய் நடுங்கி நின்றிருந்த பத்மஜாவை பார்த்து புன்னகையோடு கீழே இறங்கி போனான். வந்தது தான் வந்த, ஒரு 2 நாள் தங்கிட்டு போக வேண்டியதானே? கிருஷ்ணா சொல்ல டானியல் சிரித்தான். 2 நாள் இல்லை, 1 வாரம் தங்க போகிறேன். இசிட்? என்னடா விஷயம்? காரணம் இல்லாமல் நீ தங்க மாட்டியே. ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன். அது சம்மந்தமாக இந்த ஊரில் ஒருத்தரை பார்த்து பேச வேண்டியது இருக்குது. நம்ம வீட்டிலே தங்கிக்க. வேணாண்டா, நான் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன், அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். சரி. அத்தியாயம் 7. அந்த ஆடம்பரமான ஹோட்டலில் கண்ணாடி கதவை சிகப்பு நிற யூனிஃபார்ம் அணிந்த பேரர் திறந்துவிட அவன் உள்ளே போனவன் உயரமாயிருந்தான். நீல நிற யூனிஃபார்ம், கலைந்த தலை, சவரம் செய்யாத மேல்வாய், அங்குமிங்கும் அலையும் பார்வை. கும்பலில்லாத ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டம் அதிகமில்லாத ஒரு தனி டேபிளில் போய் உட்கார்ந்தான். பேரர் மெனு கார்டோடு அவனை நெருங்க, அதை அவன் வாங்கி வாய் பேசாமல் 2 ஐட்டங்கள் மேல் விரல் வைத்து காட்டினான். பேரர் தலையாட்டி விட்டு நடந்தான். கண்ணாடி டம்ளர் ஜக்கை கவித்து தண்ணீரை நிரப்பி ஒரே மூச்சில் குடித்தான். பேரர் ஐட்டங்களோடு வந்தான். தட்டுக்களை மேஜையில் பரப்பிவிட்டு போனதும் ஸ்பூனையும் முள்கரண்டியையும் தள்ளி வைத்துவிட்டு மொளமொளவென்று கையால் சாப்பிட ஆரம்பித்தான். 5 நிமிஷம். ஐட்டங்கள் காணாமல் போக பேரர் மறுபடியும் அவனிடம் வந்தான். எனிதிங் மோர்? அவன் மௌனமாய் தண்ணீர் குடித்தான். டு யூ வாண்ட் எனிதிங்ஸ்? பேரரை முறைத்து பார்த்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். சரியான சாவுகராக்கி கேஸ். பேரர் முனவி கொண்டே கவுண்டருக்கு போய் பில்லோடு திரும்பினான். அதிர்ந்தான். டேபிளில் அவனை காணோம். பேரர் சுற்றுமுற்றும் பார்க்க அந்த நீல நிற யூனிஃபார்ம் ஆசாமி எக்ஸிட் கதவி நெருங்கி போய் கொண்டிருந்தான். சார், தோ பில். அவனை நோக்கி ஓடினான் பேரர். அவன் திரும்பி பார்க்காமல் போக பேரர் அவனுடைய தோளின் மேல் கையை வைத்தான். அடுத்த வினாடி என்று பல் வரிசைகளை காட்டி கோபமாய் திரும்பினான் அவன். பேரரை முகத்தில் அரைந்து தள்ளினான். பேரர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தபடி கீழே விழுந்தான். சத்தம் கேட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் திரும்பி பார்க்க நிலைமையை உணர்ந்து கொண்ட மற்ற பேரர்கள் உதவிக்கு ஓடி வந்தார்கள். டேய் நாகராஜ், சாப்பிட்ட பில்லுக்கு பணம் தராமல் போனா, பில்லு தரப்போனா அடிக்கிறான், அமுக்குங்க. சொல்லி வச்ச மாதிரி ஒட்டுமொத்தமாய் அந்த பேரர்களெல்லாம் அவன் மேல் பாய்ந்து அமுக்கினர். கேஷ் கவுண்டரில் இருந்த மேனேஜரிடம் இழுத்து வந்தார்கள். அவர் அவனுடைய முகத்தை நிமிர்த்தினார். 27 ரூபாய் 50 பைசாவை வச்சுட்டு போ. நீ சாப்பிட உள்ளே வந்தப்பவே எனக்கு சந்தேகம். எட்ரா பணத்தை. என்று உருமினான். என்னடா உருமுற? இந்தப்பா ஜேம்ஸ், அவனுடைய சட்டையை கட்டி பின்பக்கமாக கையை கட்டு. பாக்கெட்டில் ஏதாச்சும் பணம் இருக்கான்னு பாரு. அவனை திருப்பினார்கள். மேனேஜர் ஆச்சரியப்பட்டார். அவனோட சட்டையின் தோள்பட்டை பகுதியில் வெள்ளை நிற நூலால் அந்த எழுத்து எம்ப்ராய்டிங் செய்யப்பட்டிருந்தது. மெண்டல் கியூர்கம். மேனேஜருக்கு சுளிரென்று உரைத்தது. ஓ, இவன் பைத்தியம். மெண்டல் ஹோமிலிருந்து தப்பித்து வந்தவனாக இருப்பான் போல. மேனேஜர் கத்தினார். ஜோம்ஸ் ஆள் பைத்தியம். மெண்டல் கியூர்கோமிலிருந்து தப்பிச்சிட்டு வந்தவன் போலிருக்கு. அந்த ரூமில் போட்டு ஆளை பூட்டுங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன். மேனேஜர் டெலிஃபோனை எடுத்து ஃபோன் செய்தார். அவனை இழுத்து கொண்டு போனார்கள். ரிங் எடுத்ததும் டாக்டர் யாரோ எடுத்தார். மெண்டல் கியூர் ஹோம். எஸ், ஹோட்டல்லேருந்து பேசுகிறோம். உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேஷண்ட் யாராவது காணாமல் போயிருக்காங்களா? ஆமாம், தியாகுன்னு ஒரு மெண்டல் பேஷண்ட் 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிட்டான். அவனை எங்காவது பார்த்தீங்களா? எங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தான். பிடிச்சி வச்சுருக்கோம், உடனே வரீங்களா? உங்கள் ஹோட்டல் எங்கே இருக்குது? அடையாளம் சொன்னார் மேனேஜர். அடுத்த 10வது நிமிஷம் உச்சந்தலையில் சிகப்பு விளக்கு சுழல அந்த ஆம்புலன்ஸ் வேன் பேயாய் பறந்து வந்து ஹோட்டலின் முன் நின்றது. வெள்ளை நிற யூனிஃபார்மில் 4 ஆஸ்பத்திரி சிப்பந்திகளும் ஒரு டாக்டரும் பதட்டத்தோடு உள்ளே வந்தார்கள். பேஷண்ட் எங்கே? வாங்க, கூட்டிகிட்டு போனார் மேனேஜர். அவனை பூட்டி வைத்திருந்த அறைக்கு முன்னால் வந்து நின்றார். ரூமை திறந்து விடுங்க. யாரோ கதவின் தாழ்பாலை தள்ளினார்கள்.
உள்ளே அவன் சுவற்றில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தான். டாக்டரையும் ஆஸ்பத்திரி சிப்பந்திகளையும் பார்த்ததும் மிரண்டு போய் எழுந்தான். ஓட முடியுமா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். டாக்டர் நைசாய் கூப்பிட்டார். தியாகு கம்கியர். அவன் தயங்கி தயங்கி அடியை பெயர்த்து வந்தான். டாக்டர் தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி கம்கியர் கம்கியர் என்று சொல்ல அவரையே பார்த்து கொண்டு வந்தான். அவன் முன்னால் வந்ததும் ஆஸ்பத்திரி சிப்பந்திகள் 2 பேர் அவனை கப்பென்று அவனுடைய தோள்பட்டையை பிடித்தார்கள். அவன் திமிர ஆம்புலன்ஸுக்கு இழுத்து போனார்கள். டாக்டர் நன்றியோடு ஹோட்டல் மேனேஜரை பக்கமாய் திரும்பினார். நாங்கள் 2 நாளாக உள்ளுக்குள்ளே கதி கலங்கி போயிருந்தோம் சார். இந்த தியாகு 15 நாளுக்கு முன்னாடி தான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனான். இவனுடைய சிஸ்டர் யாரையோ ஒருத்தனை காதலிச்சு ஏமாந்துட்டாளாம். சிஸ்டர் தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஆத்திரம் தாழாமல் அந்த காதலனை வெட்டி கொண்டுட்டான். இவன் அந்த நிமிஷமே பைத்தியம் ஆயிட்டான். போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முந்தா நாள் ராத்திரி எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிட்டான். ராத்திரியும் பகலுமா போலீஸும் எங்கள் ஆஸ்பத்திரி ஆட்களும் இந்த தியாகுவை தேடிக்கிட்டு இருக்கோம். சமயத்தில் ஃபோன் பண்ணி இவனை பிடிச்சி கொடுத்தீங்க, நன்றி. டாக்டர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹோட்டல் வாசலில் அந்த சத்தம் எழுந்தது. யாரையோ அடிக்கும் சத்தம், வீறிடும் சத்தம், பிடி பிடி என்று கத்திக்கொண்டே தபதவ என்று ஓடும் சத்தம். டாக்டரும் மேனேஜரும் வேகமாய் வாசலுக்கு போனார்கள். அதிர்ந்தார்கள். தியாகு தன்னை பிடிக்க வருகின்ற ஆஸ்பத்திரி சிப்பந்திகளை கல்லெடுத்து வீசி தாக்கி கொண்டே வேகமாய் ஓடினான். சிப்பந்திகள் ஒருவன் ரத்தம் வடிய தலையை பிடித்து கொண்டபடி வேன் அருகே நின்றிருந்தார். ஜோன்ஸ், என்னாச்சு? வேன் வரைக்கும் ஒழுங்காக வந்தான். வேனில் ஏறும்போது எகிரி குதிச்சிட்டான். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. டாக்டர் வெடித்தார். சரி, எப்படி விட்டாங்க அவனை? கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம். போய் பிடிச்சு கொண்டு வாங்க அவனை. ஓடினார்கள். 1/2 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தார்கள் வெறும் கையோடு. ஒரே குரலில் ஒட்டு மொத்தமாய் சொன்னார்கள். எப்படி ஓடி எந்த பக்கம் போனான்னு தெரியல டாக்டர். 4 பக்கமும் அலைஞ்சு பார்த்துட்டோம். அத்தியாயம் 8. கிருஷ்ணாவின் அம்மா விசாலாட்சி கண்ணாடி முன் நின்று தலையை சீவி கொண்டிருந்த மகனை நெருங்கினாள். கிருஷ்ணா, என்னம்மா? கல்யாணமாகி இன்னும் முழுசா 3 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே நீயும் பத்மஜாவும் சண்டைகிண்டு போட்டிங்களா? சண்டையா? நீ என்னம்மா சொல்கிற? நான் எதுக்காக அவ கூட சண்டை போட போகிறேன்? பின்ன ஏண்டா அவள் உம்முன்னு இருக்கா? அப்படியா? கவனிக்கலையம்மா. பிறந்த வீட்டை விட்டு திடீர்னு வந்திருக்கால, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருப்பா. எனக்கு என்னமோ அந்த மாதிரி தெரியலையடா கிருஷ்ணா. எதையாவது யோசிச்சுக்கிட்டு உம்முன்னு உட்காந்துருக்கா. ஃபோன் பண்ணி அடித்தா மிரண்டு போயிடுறாலும் சரியாக பதில் சொல்லாமல் மென்னு முழுங்குறா. அப்படியா? அந்த மாதிரி எனக்கு தெரியலையம்மா. இனி நான் நோட் பண்ணுறேன். பத்மஜா இப்போ எங்கே இருக்கா? டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரி, சாப்பிட்டு வரட்டும். கண்ணாடி முன் நின்று தன் சீவையை முடித்து கொண்ட கிருஷ்ணா ஷூவை மாட்டுவதற்காக சோபாவுக்கு வந்தான். அதே நேரம் வாசலில் காலிங் பெல் வீழ்ச்சியது. போய் பாருமா, பேஷண்ட் யாராவது வந்திருந்தா கிளினிக்குக்கு புறப்பட்டு போக சொல்லுமா. விசாலாட்சி போய் கதவை திறந்தாள். டேனியல் கதவுக்கு சரியாய் நின்றிருந்தான். அடா டேனியல், வாப்பா. கல்யாணத்தன்னைக்கு வந்து தலையை காட்டிட்டு போனவன் இப்போ தான் வர்றியா? விசாலாட்சி வரவேற்று வழிவிட அவன் சிரித்து கொண்டே உள்ளே வந்தான். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கமா, அதனால தான் வர முடியல. டாக்டர் இருக்கானா? கிளினிக்கு போயிட்டானா? இருக்கான். உள்ளே வாப்பா. டானியல் உள்ளே போக அதற்குள் ஷூவை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தான் கிருஷ்ணா. வாடா பெரிய மனுஷா. இதே ஊரில் தங்கிக்கிட்டு இருக்க போகிறதா சொன்ன, ஒரு ஃபோனையும் காணும், ஆளையும் காணும். என்ன கிருஷ்ணா, என்னமோ மாதிரி இருக்க? டாக்டர் சிவபிரகாசம் ஃபோன் பண்ணியிருந்தார். அவருடைய மெண்டல் கியூர் ஹோமில் ஒரு மெண்டல் பேஷண்ட் காணாமல் போயிட்டானா. அதுக்கு ஏன்டா நீ கவலைப்படுற? அந்த தியாகு என்கிட்ட முதல்ல கம்பவுண்டராக வேலை பார்த்துட்டு இருந்தான். யாரோ ஒருத்தர்கிட்ட ஏமாந்து போன தங்கச்சியை தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏமாத்தினவனை கொலை பண்ணிவிட்டு அந்த அதிர்ச்சியில் பைத்தியமாயிட்டான். போலீஸ் கஸ்டடியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு தப்பிச்சிட்டான். அவனை பற்றின தகவல் ஏதாவது கிடைச்சா உடனே ஃபோன் பண்ண சொன்னாங்க டாக்டர் பிரகாசம். டேனியல் சிரித்தான். ஒரு பைத்தியத்தை மெனக்கெட்டு போய் யாரும் தேட வேண்டியதில்லை. அவனே தானே வந்து மாட்டுவான். சரி, நான் கிளினிக்கு கிளம்ப போகிறேன். நீ வரியா? அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போறியா? நானும் வர்றேன். என்னை ராஜா வீதி பக்கமாக இறக்கி விடு. கேஸ் விஷயமா ஒருத்தரை பார்த்து கன்சல்ட் பண்ணணும். அத்தியாயம் 9. சாயந்தரம் இருட்டு நேரத்துக்கு காட்சி மாறிக்கொண்டிருந்தது. பொட்டானிக்கல் கார்டனின் ஒதுக்குப்புறமான பகுதியில் அந்த காதல் ஜோடி உட்கார்ந்து சில்மிஷம் பண்ணி கொண்டிருந்தது.